என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். லே கார்த்திக், ஏன்ல வீட்ல இருக்கேன், காலேஜ் போகல இன்னைக்கு? நான் ஒரு நாள் போகலன்னு உடனே ஆளுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? காலேஜுக்கு போகலன்னு சொன்னா போகலன்னு சொல்லு. அது என்ன ஒரு நாள் போகல 2 நாள் போகலன்னு சொல்லி ஆக மொத்தம் இன்னைக்கு லீவு போட்டுட்டு இல்லையா? அதுதான் உங்க அம்மா கேட்கறா. சரி சொல்லு பாப்போம், எதுக்காக நீ காலேஜ் போகல சொல்லு. காலேஜுக்கு போகல. இப்போ என்ன சொல்லலாம்? எனக்கு வயிற்று வலிமா, அதான் போகல. வயிற்று வலியா? என்னெல்லாம் சொல்ற? பள்ளிக்கூடத்துக்கு போறதுலன்னு சொல்லி பசங்க அடமுடிப்பாங்களே, வயிற்று வலி பல்லு வலின்னு சொல்லி, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற. வயிற்று வலின்னு சொல்லி என்ன வயிற்று வலி சொல்லு பாப்போம். ஆமாலே கார்த்திக், இவ்வளோ பெரிய பையனாயிட்டு கூட வயிற்று வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குன்னு சொல்லி காலேஜுக்கு லீவ் போட்டுக்கிட்டே இருக்கிற. எப்படில படிப்பு வரும் சொல்லு பாப்போம். அதானே பார்த்தேன், எங்க ஸ்டார்ட் பண்ணல இன்னும் சொல்லிட்டு. உங்க பொண்ணு எவ்வளவு நாள் காலேஜுக்கு போகாம இருந்திருக்கா? அவளை எப்போனா இந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு போகல, அதுக்குள்ள 2 பேரும் வந்துட்டீங்க என்ன கேட்கறதுக்கு, ஏன் காலேஜுக்கு போகலன்னு சொல்லி. பொம்பளை புள்ளிக்கு ஒரு நியாயம், ஆம்பளை புள்ளிக்கு ஒரு நியாயம், அப்படிதானே? பொம்பளை பிள்ளை காலேஜுக்கு போறது போகாம இருக்கிறது அவ சௌகரியல. பொம்பளை பிள்ளைக்கு 1000 பிரச்சனை இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு பாப்போம். அவளை போய் கேட்டுட்டு இருக்கிற, பொம்பளை பிள்ளை நீ ஒண்ணா? லீவு போறதுன்னு ஆயிடுச்சு, அது என்ன பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை? எனக்கு வயிற்று வலியம்மா, அதனால நான் போகல. இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க ஃப்ரீயா. வடிவு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டான், விடு. நீ எப்பனா போட்டா நம்ம கேட்டுப்போம், அதே புடிச்சிட்டு கேட்டுட்டு. ஐ அக்கா வந்துட்டா. அக்கா அக்கா ப்ளீஸ் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து. இன்னைக்கு லீவு, அதனால 2 பேரும் லெக்சர் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் காப்பாத்து. லீவு போடுறது போட்டுடு, நான் வந்து காப்பாற்றணும். உனக்கு எப்போ பாரு இதே வேலை தான். ஏன்டா லீவு போட்ட? அக்கா நானும் ஃப்ரெண்ட்ஸும் படத்துக்கு போயிருந்தோம், அதான் இன்னைக்கு லீவு. ப்ளீஸ் எப்படின்னா காப்பாத்து. என்ன அக்காலும் தம்பியும் முணுமுணுன்னு பேசிக்கிட்டு நல்ல ஜோராகவே பேசுங்க. நாங்கள் 2 பேர் இருக்கிறது தானே உங்களுக்கு கஷ்டம். நாங்கள் வேணா அப்படி போயிட்டுமா? நீ லீவு போடு, அவ வந்து சமாதானப்படுத்துவாங்களே. அவள் சமாதானப்படுத்துறான்னு சொல்லி தானே நீ இவ்வளவும் செய்கிற. அவள் மட்டும் இல்லைன்னா உனக்கு இருக்குல்ல உனக்கு அப்புறம். எம்மாடி கீர்த்தி, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி செல்லம் கொடுத்துதான் இவ்வளவும் கெட்டு போறான். படிப்பு விஷயத்துல எல்லாம் செல்லம் கொடுக்காதடா எம்மா. அவன் கெட்டு போறதுக்கு நீ ஒரு காரணமாயிடாத, சரியா? சொல்லு, வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லு. உன் தம்பிக்காரன் இப்படி எல்லாம் பண்றானே, அவனுக்கு புத்தி ஏதாச்சும் சொல்லு. இல்லை அவனுக்கு சொல்ற, இல்லை எங்களுக்கு சொல்றியா? சொல்லு. மீ ஏன் மீ சின்ன பையனை பார்த்து இவ்வளவும் கேள்வி கேட்டா அவன் என்ன செய்வான் சொல்லு பாப்போம். ஒரு நாள் லீவு தானே, விடு மீ, பார்த்துக்கலாம். ஒரு நாள் சொல்லி இந்த மாதத்துல மட்டும் 5 நாள் உன் தம்பிக்காரன் லீவ் போட்டிருக்கான். இவன் லீவ் போட்டது பத்தாம காலேஜ்ல இருந்து வேற ஒரு 5 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 20 நாள் காலேஜுக்கு போனா 10 நாள் லீவ்ல வீட்டில் தான் கிடக்கான். என்ன செய்ய சொல்லு பாப்போம். ஆமாடா அம்மா, செல்லம் கொடுத்து அவனை நீ கெடுக்காத படிப்பு விஷயத்துல, சரியா? உன்ன மாதிரி பெரிய பெரிய ஆபீஸ்க்கெல்லாம் போய் அவன் வேலை செய்யணும்னு சொல்லி அவன் சொல்லி கொடுமா. படிப்பு தானே முக்கியம், சொல்லு பாப்போம். சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, மறுபடியும் லீவு போட்டு நான் பாத்துக்கிறேன், சரியா? லை உள்ள போய் எதனா எடுத்து படியில போல. ஏம்மா தெய்வமே, இவங்க கிட்ட இருந்து காப்பானதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எஸ்கேப் இப்போ போறோமா? சரிப்பா மீ, இனிமே அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். கரெக்டாக காலேஜுக்கு போவான், சரியா? சரி, டியூஷனுக்கு பசங்களாம் வந்துட்டாங்களா? ஏன் கீர்த்தி, வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு டியூஷனும் வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும்னா கஷ்டமா இல்லையா? இதெல்லாம் தேவையா சொல்லு பார்ப்போம். வேலைக்கு மட்டும் போமா, டியூஷனுக்கெல்லாம் ஒன்றும் எடுக்காத நீ. எப்பா இனி அக்காளுக்கு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். டியூஷனுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ள உள்ள போயிட்டான். பாத்தியா அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண நீ. உன்னை பற்றி பேசுறதுக்குள்ளே அவன் போயிட்டான். வேணாக்கா இதெல்லாம் எடுக்காத, வெறும் வேலைக்கு மட்டும் போயிட்டு வான்னு ஏதாவது சொல்லணும்னு சொல்லியிருக்கா பாத்தியா? உன் தம்பிக்கு மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுற, அவனுக்கு நீ தான் கெடுக்கிறதே. சரி விடுமா, சின்ன பையன்கிட்ட போயிட்டு டியூஷன் ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி இதை கேளு, வேணும்னா சொல்கிறேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டியூஷன் எடுக்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம். அப்போ தான் என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் நான் மறக்க வேண்டியதாக இருக்கும். அப்பாவுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் பாரு, அதனால தான் இந்த வேலை செய்கிறேன். டியூஷன் மட்டும் எடுக்காதுன்னு சொல்லாதீங்க, அதில் தான் என் நிம்மதியாக கிடக்கு, சரியா? எம்மாடி, நான் சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிடம்மா. உங்கள் அப்பனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாச்சும் ஒரு பதில் சொல்கிறியா கீர்த்தி? சொல்லுமா, அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? மீ அப்பதான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாரு. நீயும் ஏன் மீ அவர் கூட சேர்ந்துட்டு பேசுற? கொஞ்ச நாள் தான் ஆச்சு டைவர்ஸ் ஆகி, கொஞ்சம் போறி மீ, ஒரு 2-3 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் நானே சொல்லுவேன். என்ன 2-3 வருஷம்னா பாதி கிளவி ஆனதுக்கு அப்புறமாவா? அப்போதான் சொல்லுவியா? சொல்லு பார்ப்போம். அட 2-3 வருஷம் ஆனவனே கிளவி ஆயிடுவனா? சும்மா இருமா, காலேஜுக்கு போயிட்டு இன்னும் படிச்சுக்கிட்டே 30 வருஷம் ஆகி கூட இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல எத்தனை பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க இன்னொரு வாட்டி. கீர்த்திமா, யாருக்கு கல்யாணம் நடக்குது இல்லைன்னு சொல்லி நான் கேட்க வரல. என் பொண்ணு நீ, உனக்கு எப்போ கல்யாணம் நாங்கள் செய்யணும் அதாச்சும் கொஞ்சம் சொல்லுமா, அதுதான் எங்களுக்கு முக்கியம். உன் விருப்பப்படியே தான் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நாங்கள் தான் அவசரப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி ஆயிடுச்சு. இனிமே உன் விருப்பத்துக்கு மாற நாங்கள் எதுவும் செய்யற மாதிரி இல்லை. நீ எப்போ நீ சொல்றியோ அப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம், சரியா? கீர்த்தி அப்பா, அவ முடிவை பத்தி நீங்க கேக்குறீங்க. அவ சொல்லுவா இன்னும் 10 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி. அது வரைக்கும் சும்மா இருக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். அவ இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க விடாதீங்க, நம்ம இஷ்டப்படி தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்.
ஏம்மா ஒரு வாட்டி உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பட்ட கஷ்டம் பத்தாதான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ? மறுபடியும் கல்யாணத்தை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல, என் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி. நானா ஒரு நாள் கேட்பேன், அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும். இப்போதைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வர, இந்த டியூஷன் எடுக்க எனக்கு நிம்மதியாக இருக்குது. தயவு செஞ்சு யாரும் கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். வடிவு, நீ எதுவும் இதை பத்தி பேசாத, அவ போக்குல விடு. உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிட்டு? சொல்லுங்க பாப்போம். அவ இஷ்டத்துக்கு விடுறேன்னு சொல்றீங்க. அவன் ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ள? காலத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேணாமா? சொல்லுங்க பாப்பா. இப்பயே ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு திரியிறோம் இப்படி ஆனதுக்கு. இதுல இவ இஷ்டத்துக்கு விடுங்க, கல்யாணம் எப்போ வேணும்னு சொல்லி அவ சொல்லுவா. நீங்க கட்டி வைங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். நீ வாய மூடு போறியா இல்லையா? என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ சொல்லுவா சீக்கிரமா. நீ வாய மூடு, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். எல்லாம் உங்களை சொல்லணும். புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க, செல்லம் கொடுத்து. அதான் இஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாக்கா அவன் போகல விட்டு ஒரு வருஷத்துலயே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கான். இதான் உங்க வளர்ப்பு. பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ என் பொண்ணு வேணும்னு சொல்லி தான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட ஏசுவாங்கன்னு சொல்லி இந்த வீட்டுல இருக்கிறாளா? சொல்லு பாப்போம். நான் ஒன்றும் அப்படி சொல்ல கிடையாது. புருஷன் மண்டாட்டினா 1008 வரும் 1008 போகும். ஒரு பொம்பளைனா வீட்டில் இருக்கிற கஷ்ட சுகத்தை அனுசரிச்சுட்டு போகணும். இவ அப்படி செஞ்சாலா? சொல்லுங்க பாப்போம். அப்போ அவன் செய்யறதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிக்கிட்டு போக சொல்றியா? இப்படிதானே நீ நினைக்கிற? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? நீங்க செய்யறதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு போல, இப்படிதான் அங்க வாழ சொல்றேன். அப்போ நான் இங்க செய்யறதுக்கும் என் பொண்ணை ஏற்கனவே கல்யாணம் பண்ணானே அவன் செய்யறதுக்கும் ஒண்ணுன்னு சொல்றியா? ஐயோ கீர்த்தி அப்பா, நான் அப்படி சொல்ல கிடையாது. ஒரு ஆம்பளைனா 1000 தப்பு பண்ணுவான். அவனை திருத்தி வாழ்றதுதான் பொம்பளை. அதுக்காக அவன் 1000 பேரை விரும்புவான். அவனுக்கு எல்லாம் கட்டி வச்சுட்டு வர்றதுதான் இவளுக்கு வேலையா? சொல்லுங்க பாப்போம். ஊருக்குள்ள அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறா. அவ்வளவு பெரிய தியாகியவா புருஷனை விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறா. அப்படி அரஞ்சனா பாத்துக்கோ. என் பொண்ணை பத்தி எதனா பேசினா வாயில் இருக்கிற பல்லெல்லாம் விழுந்துரும், ஜாக்கிரதை. எப்பா என்னாலெல்லாம் சண்டை போடாதப்பா, சும்மா இரு. ஏன் அடிக்க கையை வாங்கிட்டு அடிக்காம இருக்கீங்க? அடிச்சு கொண்டுடுங்க. நான் ஒரு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையா? என் வாயை வேணா அடிக்கலாம், ஊருக்கார வாயை அடக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. மீ பேசாம இரு மீ. என் பொண்ணுக்கு என்ன செய்யணும் எப்ப செய்யணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். உன் வேலையை போய் பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. அதான் அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு திரியுறீங்க இல்லையா? பார்க்கலாம் எங்க போய் முடியுதுன்னு சொல்லி. கீர்த்திமா, எது நீ நினைக்காதமா. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பத்தியா? அதான் கோவப்பட்டுட்டு போறா. சீக்கிரமும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவளுக்கும் ஆசை இருக்குது, எனக்கும் ஆசை இருக்குது. என்ன செய்ய? அவ கத்திட்டு போறா, நான் சாதுவா பேசுறேன், அவ்வளவுதான். பெத்த பொண்ணு அப்படி விட்டுற முடியாது பத்தியா? அதனாலதான் கோவப்படுறா. உங்க அம்மாவை பத்தி உனக்கே ரொம்ப நாளா தெரியலடாமா. அதெல்லாம் நீ எதுவும் மனசுக்கு வச்சுக்காத. சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி யோசிடமா. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா இப்படி கோவப்படுறதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா? என்னால் நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படாதீங்கப்பா, சண்டை போட்டுக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கீர்த்தி, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிதாம்மா அவ கஷ்டப்பட்டு சண்டை போடுறா. மற்றபடி அவன் மனசார சண்டை போடல. நீ என்ன வேற புள்ளியா? சொல்லு பார்க்கலாம். நாங்க பெத்து எடுத்த பொண்ணுமா, அதனாலதான் அவ உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு அவ கஷ்டப்பட்டு சண்டை போடுறா. அப்பா நீங்களும் அம்மாவும் என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு என் மனசு காயப்பட்டிருக்குப்பா அந்த ஆளால். அதனால தான் கல்யாணத்தை பற்றி நீங்கள் பேசும்போதெல்லாம் எனக்கு கோவம் வருது. எனக்கு கல்யாணமே தயவு செஞ்சு வேணாப்பா. அந்த ஆள் பண்ண டார்ச்லேயே இன்னும் என்னை விட்டு போகலப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்கே இருக்கேன். அதனால தான் டியூஷன் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு நான் இப்படி என் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இதில் நீங்கள் மறுபடியும் காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். கீர்த்திமா, மனசு கஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கிற நீ சொல்லலாமா? அப்பாவுடைய மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இது உன் வீடு கிடையாதா? சொல்லு பார்ப்போம். உங்களுக்காக தானே நாங்களே இருக்கிறோம். உன் தம்பியை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதை நாங்க பார்க்கணுன்றது தானே எங்க ஆசை. அதே நேரத்துல வயசு பொண்ணு நீ, எவ்வளவு நாளைக்கு அம்மா வீட்டிலே இருக்க முடியும்? சொல்லு பார்ப்போம். இது உன் வீடா இருந்தாலும் காலகாலத்துக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும் இல்லையாடாம்மா? உனக்கு பிறக்க போற குழந்தைய நானும் அம்மாவும் தூக்கி கொஞ்சணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குல்லம்மா. அதை பத்தி பேசுனா நீ எங்க மேல கோவப்படுற மாதிரி பேசுற பத்தியா? ஆசை எல்லாம் இருக்க வேண்டியதுதாப்பா. கண்டிப்பாக உங்கள் ஆசை எல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. சரிம்மா, எவ்வளவு டைம்னா எடுத்துக்க, ஆனா சீக்கிரமா சொல்லு. ஏய் நல்லா பாத்துக்க, இவ தான் என் ஒய்ஃப் லவ்வர் எல்லாமே. எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி தான் உன் கழுத்துல தாலியே கட்டினேன். இவ கூட தான் நான் வாழ போறேன். முதல்ல எனக்கு டைவர்ஸை கொடு. உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல. சூடு சொரணை எல்லாம் இருந்துச்சுன்னா என் வீட்டை விட்டு வெளியே போ. ஏய் ஜாக், இன்னும் உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காமே இருக்கு. எப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சொல்லு? இப்படியே ஹோட்டலா ரூமா கூப்பிட்டுட்டே திரிய போறியா? சொல்லு. ரோஜா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் கூட இருக்கும்போது நீ டென்ஷன் ஆகக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன்ல. என்ன மட்டும் தான் நீ கவனிக்கணும், சரியா? வேற வேலை. உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் நம்ம லவ் பண்ணி 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சா? இதுக்காகடா என்னை ஏமாத்திட்டு நீ கல்யாணம் பண்ண? சொல்லு.
டார்லிங் டென்ஷன் ஆகுதுடா. நீ என் உயிரின்னு உனக்கு தெரியாதா? என் அப்பா அம்மா பாவம் வயசான காலத்துல அந்த வீட்டை வேற அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருன்னு சொன்னாங்க. அதனால தான் கட்டாயம் தாங்க முடியாம அந்த பொண்ணு காலத்தில் தாலி கட்டதா போச்சு. மற்றபடி உன்னெல்லாம் விட்டுட்டு அவ கூட போயிடுவேன்னு கனவுல கூட நினைக்காதடா. நீ தான் என் உயிர், என் உலகம். சரியா? ஜாக், பேசும்போது நல்ல இனிக்க தான் பேசுறீங்க. ஆனா என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேங்கிறீங்க. இதை கட்டுறேன், நாளைக்கு கட்டுறேன், இன்னைக்கு கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே தானே போறீங்க. ரோஜா, கூடிய சீக்கிரம் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிடும்டா. இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒன்று பார்க்காம விட மாட்டேன். அவ்வளோ நானு பார்த்துடுறேன். இன்னைக்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும். அவள் கையால் எப்படின்னா நான் டைவர்ஸ் வாங்கியே தீருவேன். அந்த கவலை உங்க 2 பேத்துக்கு வேணாம். நானே டைவர்ஸ் கொடுக்குறேன். போய் 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. என்ன நீ சென பண்ணி ஆச்சரியமா பார்க்குற? யாருன்னு தெரியலையோ? வாட் நான்சென்ஸ் ஜாக், உன் வைஃப் பாரு என்ன என்னன்னு சொல்றா. கீர்த்தி, இங்க எதுக்காக வந்த? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? அவ யாருன்னு தெரியல. யாரு? உன் கள்ள காதலி தானே? யாரும் கூட தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியோ? ஏன்டா ஓட்டப்பல்லா ஏ டுபுக்கு, நானே உன் முகர் கட்டிக்கிற பெருசு, இதுல இன்னொருத்தி வரை கேக்குதா? மூஞ்ச பாரு மூஞ்சி. இடியட், யாரு கள்ள காதலி? நீ தான் கள்ள பொண்டாட்டி. நான் இவரை 3 வருஷமா லவ் பண்றேன். நீ இப்போ வந்துட்டு என்ன கள்ள காதலின்னு சொல்றியா? நீ தான் கள்ள வைஃப், கள்ள பொண்டாட்டி. மூஞ்ச பாரு. ஏண்டி சென பண்ணி அவர் இன்னொருத்தர் புருஷன் தெரிஞ்சு கூட நீ பழகுறியே? நீ லவ் பண்ண அப்பயே கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்போ அவர் எனக்கு தானே புருஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் வந்து பேசுற. மூஞ்ச பாரு. நான் கள்ள பொண்டாட்டியா? சென பண்ணி தாலி கட்டிட்டா ஒன்னும் புருஷன் ஆயிட முடியாது. முதல்ல அவர் மனசுல யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? உன்னை பிடிக்கல, அவரை டைவர்ஸ் கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அடி சென பண்ணி நான் டைவர்ஸ் கொடுக்கணுமா? மரியாதை எந்திரிச்சு ஓடிடு. உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என் புருஷன் கிட்ட நீ கள்ள தொடர்பு வச்சிருக்கன்னு சொல்லி. எந்திரிச்சு போடி. மூஞ்ச பாரு மூஞ்சி. அவகிட்ட என்ன பேச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அவ என் உயிர். போய் என் நல்லா வாயில வந்துடும். அவ உனக்கு உயிருனா நான் என்ன டேஷா? 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தா உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவளை கட்ட வேண்டியதானே? எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டினேன்? நான் எல்லாம் உன்னை பிடிச்சி போய் உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு நினைச்சுக்காத. எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி தான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். ஏன்னா என் வீடு எனக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் என் ரோசை அழுங்காம குழுங்காம அவளை அந்த வீட்டுல வாழ வைக்கணும்னு சொல்லி தான் உன் கழுத்துல நான் தாலியே கட்டினேன். இப்படி டபுள் கேம் விளையாடிட்டு திரியிறியே, சட்டத்துல இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன மிரட்டுறியா? நான் எதுக்காக உன்னை மிரட்டுறோம்? சட்டப்படி என்ன முடிவு எடுக்கணுமோ நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க, நல்ல முடிவா எடு. அதுதான் எங்களுக்கும் வேணும். இனி உங்ககிட்ட என்ன பேச்சு? எதுவா இருந்தாலும் நான் கோர்ட்ல பேசிக்கிறேன். இனிமே என் வக்கீல் தான் உங்ககிட்ட பேசுவாரு. போ அவர் வேலையை போய் பாரு. எதனா சொத்து சோகம் பணங்கன்னு வேணும்னா கேட்டு வாங்கிக்க. முதல்ல டைவர்ஸை கொடு. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்பனா உன் முகத்தை கிழிச்சு எரிஞ்சியே. 1 வருஷமா உன் கூட வாழ்ந்த நினைச்சு வெக்கப்படுறேன். சி. இனிமே யாருக்காகவும் வாழக்கூடாது. நமக்காக நம்ம வாழணும். ஏய் கீர்த்தி, நான் சொல்ற இடத்துக்கு ஒழுங்கா வந்துடு. இல்ல நாளைக்கு நீ வேலைக்கு போகும்போது உன்னை நான் கிட்னாப் பண்ணிடுவேன். புரிஞ்சுச்சா? யாரா இருக்கோ? ஓ, நீயா? சிவா, நீ நார்மலா பேசினாவே நான் கண்டுபிடிச்சிடுவேன். இதுல இப்படி பேசினா நான் கண்டுபிடிக்காம இருப்பேன்னு நினைச்சியோ? சிவா தானே? அச்சோ கீர்த்தி, கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் என் வாய்ஸ. நான் யாரு? கீர்த்தில என்கிட்டயே சொல்றியா? சொல்லுல, என்ன விஷயமா ஃபோன் பண்ண? கீர்த்தி, நாளைக்கு ஃப்ரீயா? ஏன் சிவா, ஏதாச்சும் வேலையோ? வேலைன்னு சொல்ல முடியாது, வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா வேலை தான். அப்பா குழப்பாதுல, என்னன்னு தெளிவா சொல்லு. சரி கீர்த்தி, நாளைக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா வர சொல்லலாம்னு சொல்லி தான் உனக்கு ஃபோன் அடிச்சேன். ஃப்ரீ தானே? நான் நினைச்சா ஃப்ரீ, நான் நினைச்சா வேலை. என்ன விஷயம் உனக்கு? சொல்லு பாப்போம். இல்ல, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும். நீ என் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். அதான் உன்னை வர சொல்லலாம்னு சொல்லி. ஃப்ரீயா தானே இருக்கேன்? சொல்லுல, உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? வரல, எங்களை போகணும். ஏய் கீர்த்தி, போன வச்சிடாத. உன் வாய்ஸ் ஏதோ டல்லா இருக்கே. என்ன, ஏதாச்சும் பிரச்சனையா வீட்டுல? அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்றது கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. எப்படில? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன ஆச்சு கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஆட சும்மா இருல, நான் தான் சொன்னோம்ல, வீட்டில் ஒரே சண்டை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி. ஒரு வாட்டி ஆரம்பிச்சு அதை முடிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப சண்டை, அதனால தான் ஒரு மாதிரி ஆயிட்டு. சரி விடு கீர்த்தி, நீயும் ரொம்ப அடம் பிடிக்கிற. அப்பா அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாது கீர்த்தி. அவங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சீக்கிரமா, சரியா? சரி, இன்னும் நீயும் ஆரம்பிச்சிடாத. பேசாம இரு. நாளைக்கு எங்க போகணும் கொஞ்சம் சொல்லு. அது சர்ப்ரைஸ், சரியா? நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ வீட்டுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து போகலாம், சரியா? என்னலே பயங்கரமா இருக்கு உன்னுடைய சர்ப்ரைஸ் எல்லாம். என்ன விஷயமா இருக்கும் சொல்லுலே. நீ நேர்ல வா, நான் சொல்றேன், சரியா? பாப்போம். சரி, வைக்கட்டுமா? ஓகே பாய். கீர்த்தி என்ன அடிக்கடிக்கு சந்தோஷமா பேசுறா, அடிக்கடிக்கு டல்லா பேசுறா. அவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டுல? கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்றது ஒரு பொருத்தமா? என்னாச்சும் இருக்கும், சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கும். ஏதாச்சும் ஃபோன் பண்றேனா நீனு?
இங்க என்னென்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்குறியா நீ? சொல்லு பார்ப்போம். வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீயே எப்படி செய்யலாமா? அண்ணியெல்லாம் எப்படி இருக்கு சொல்லு பார்ப்போம். ஒரு ஃபோன் கூட யாரும் பண்றதில்ல. எப்படி இருக்கிறா பவித்ரா? அவளை பத்தி எந்த நியூஸும் கிடையாது. சொல்லுங்க. ஆ ஆ, எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். என்ன செய்யறது? என் வீட்லயே ஒரு பொண்ணு கிடக்கு. அதை பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு முடியல உன் பையனுக்கு. ஊரெல்லாம் பொண்ணு தேடிக்கிட்டு தெரியுற. என்ன செய்ய? அவளும் பாவம் ஆசையை வளர்த்துக்கிட்டா. மாமனை கட்டிக்கணும் மாமனை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு. அத்தைக்காரி நீ என் பொண்ணை ஏதாச்சும் நீ கண்டுக்கிறியா சொல்லு பார்ப்போம். உன் பொண்ணு படிக்கிற காலேஜில் தான் என் பொண்ணும் படிக்கிறா. எதுவுமே சொல்றது இல்லையா உன் பொண்ணு என் பொண்ணை பத்தி? சொல்லு பார்ப்போம். காயத்ரி எல்லா விஷயம் வந்து சொல்றானே, இவ ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்றாளா இந்த பவித்ரா? சொல்லுங்க பாப்போம். மாமா மேல ஆசை வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி இவளை நம்பி அவங்ககிட்ட நான் பேசினேன். அவன் பார்த்தா என் தங்கச்சியும் இவளும் வேற வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான் சொல்றான். நான் என்னதான் செய்யும் சொல்லுங்க பாப்போம். அவங்க எப்படியோ போறாங்க, அதுக்காக கூட பிறந்த பொறப்பு இல்லைன்னு ஆயிடுமா? சொல்லுங்கண்ணே. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. என் பொண்ணு தான் உன் பையன் மேல கிறுக்கா நினைச்சு சுத்துறா. என்ன செய்ய? நீயாச்சும் உன் புள்ளகிட்ட சொல்லக்கூடாதா? தாய் மாமா பொண்ணு சொந்தம் விட்டு போகக்கூடாதுலே. நீ எல்லாம் அப்படி நினைக்காத. அவளை கல்யாணம் கட்டிக்க, எல்லாம் சரியா போகும். வாழும்போது நீ ஒரு வார்த்தை சொல்லணும் தானே. நீ சொல்லியிருக்கிறியா? உன் அன்னிக்காரிக்கிட்ட என்னால் பேசவே முடியல. இங்க வந்தா காலெல்லாம் உடச்சி அடுப்புல வச்சிருவேன்னு சொல்றா. நான் என்ன செய்ய? உன்னை பார்க்கட்டுமா, என் பொண்டாட்டியை பார்க்கட்டுமா, என் புள்ளைய பார்க்கட்டுமா? சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் உன் புள்ள தான். அவனை கேட்டிருக்கே எப்பயாச்சும்? ஏனே இந்த புள்ளிங்களால நம்ம 2 பேரும் கூட பிறந்த பொறப்பு இல்லைன்னு ஆயிடுமா? சொல்லு பார்ப்போம். உன் மாப்பிள்ளை கூட எப்போ பாரு கேட்டுக்கிட்டே இருக்கிறாருனே, உன் அண்ணங்கார ஃபோன் பண்ணானா இல்லையான்னு சொல்லி. நானும் சும்மாவே போய் சொல்லிக்கிட்டு திரியிறேன். நீ ஃபோன் பண்ணதா நான் பேசினதா தெரியுமா? ஆ கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன செய்ய சொல்ற? இவ்வளவும் காரணம் உன் புள்ள தான். திருப்பி திருப்பி இவனவே சொல்லாதனே. பாவம் என் புள்ள வீடு ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இப்படியே திரிஞ்சிட்டு இருக்கலாம். இப்போதான் அவளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்குது. ஆனாலும் பவித்ராவுக்கு ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தினே. இவன் மனசுல இருக்கிறது சொல்லியும் இவன் மேலே இன்னும் ஆசையாவே இருக்கிறா. நான் என்ன செய்ய சொல்லு பார்ப்போம். இதனால நம்ம 2 பேரும் பாசம் தான் கெடுது. ஹை, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்போ அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. டும் டும் டும். சரி சொல்லு, எதுக்காக போன் அடிச்ச? அண்ணே, நாளைக்கு பொண்ணு பார்க்கறதா பொண்ணு வீட்டில் சொல்லியிருக்கு. நீயும் அண்ணி பவித்ரா 3 பேர் சேர்ந்த மாதிரி வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருவோனே. பிடிச்சா ஒரு நாள் நிச்சயதார்த்தம் வச்சுப்போம். என்ன சொல்கிற? அதை சொல்லலான்னு காட்டின்னு தான் உனக்கு ஃபோன் அடித்தேன். வரியானே நாளைக்கு குடும்பத்தோட? நல்லா சொன்னப்போ. இந்த விஷயத்த போய் சொன்னனா பேயாட்ட ஆடுவா. நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாம்மா? நீ வேணும்னா போய் பார்த்துட்டு வா. உன் புள்ளைய கூட்டிகிட்டு போய் நிச்சயதார்த்தனா பண்ணு, கல்யாணம்னா பண்ணு. எனக்கு எதுக்கும் சொல்லாது, என்னை கூப்பிடும் செய்யாத. சரியா? சாரதா, யார்கிட்ட பேசுற? எங்கள் அண்ணங்கிட்ட தாங்க பேசுகிறேன். நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்க குடும்பத்தோட. ஒரு விஷயம் இருக்குது உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல நீங்கள் பேசிடுங்க எங்கள் அண்ணங்கிட்ட, அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லுங்கள். என்ன விஷயம்? தலை போற விஷயம். குடும்பத்தோட வர சொல்ற? என்ன சொல்கிறேங்க, சொல்லுங்க முதல்ல எங்கள் அண்ணங்கிட்ட. எப்பா எனக்கு தெரியும் அண்ணனுக்கு. ஷு, சும்மா இருடி. ஏமா எல்லாம் சொல்ல கொஞ்சம் சத்த கட்டவும் இல்லை. ஏங்க பேசுங்க, எங்கள் அண்ணன் லைன்லேயே இருக்கிறாரு. என்னங்க பேசுங்க. ஹலோ மச்சான், நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கிற? எல்லாம் சௌக்கியமா? வீட்டில் எல்லாம் சுகம் தானே? ஆ எல்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சான் என்கிட்ட பேசணும்னு சொல்லி. என்ன மச்சான் சொல்றீங்க? நான் தான் இவகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேனே. நீங்க போன் அடிச்சிங்களா இல்லையா, நீ பேசுனியா இல்லையா, நான் கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறேன். நீங்க கூட தான் ஒரு ஃபோன் அடிக்க கூடாதா எனக்கு? நான் தான் தோட்டம் வேலைன்னு சொல்லி பார்த்துட்டு திரியிறேன். நீங்க ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? ஆமாம் ஆமாம், நீங்கள் எல்லாம் வேலையாக தான் இருக்கீங்க. நான் வெட்டியெல்லாம் இருக்கேன். 2 கடையை பார்த்துக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. இதில் எங்கே சொந்தத்தை போய் பார்க்க? சொல்லு பார்ப்போம். சரிங்க மச்சான், நாளைக்கு குடும்பத்தோட வீட்டுக்கு வாங்க. பார்ப்போம் போய் சொல்லி பார்க்குறேன். என்ன சொல்கிறாலோ பார்ப்போம். வர்றது கேரண்டி இல்லை. மச்சான் அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீங்க வரணும். உங்களை நாங்க எதிர்பார்ப்போம். சரியா? இப்போ நான் வச்சிடுறேன். ஏங்க என்ன சொல்றாரு எங்கள் அண்ணன்? வராராமா? ம். எப்பா மாமா என்ன சொன்னாரு? வராராமா? பவித்ராவெல்லாம் கூட்டிகிட்டு வராங்களாமா? சொன்னாங்களா? சரி மச்சான் சொல்றது இருக்கட்டும். எங்க போறதுக்காக எல்லாரும் வர சொன்னீங்க அது சொல்லுங்க. எப்பா அதை நான் சொல்கிறேன். அண்ணனுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோமா, அதுக்கு தான் அம்மா மாமனை வர சொன்னது தெரியுமா? ஆமா வச்சாருதான். ஆமாங்க, ஒரு இடத்துக்கு போகணும். என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா? எல்லாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் சொல்ற. யாரு பொண்ணு, எந்த ஊரு? எல்லாம் நம்ம ஊர் தாங்க. தூரப்பாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ தான் இந்த சம்மதத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. போய் பார்த்தா தான் நாளைக்கு தெரியும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அதான் போய் பார்த்துப்போம். நீங்கள் வந்த உடனே சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி அண்ணனுக்கு சொல்லலான்னு ஃபோன் அடித்தா அவர் வரமாட்டேன்ட்டு பிடிவாதமாக இருக்கிறாரு. என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். எனக்கும் மனசு இல்லையா? என் சொந்த பந்தம்லாம் என் கூட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? சரி, உனக்கு ஆசை இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லலையே. உன் அண்ணங்காரன் என்னடனா அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க தள்ளி விட்டுறலான்னு பார்க்கறான். என் புள்ளிக்கு அது பிடிக்கணும் இல்லையா? இதெல்லாம் எதுவுமே தெரியாம உன் அண்ணங்காரன் இப்படி எல்லாம் நினைக்கிறான். என்ன செய்ய? ஆமாம், என் அண்ணனை ஏதாச்சும் ஒன்று சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. நாளைக்கு போகணும்.
சரி சரி, எனக்கு ஒரு டம்ளர் காபி கூடம்மா, தலை வலிக்குது. உட்காருங்க, கொண்டு வரேன். நீ நடி காலேஜ்லேருந்து வந்த பிறந்து ஈய நிக்கிட்டு இருக்கிற, போ உள்ள போய் ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாரு. போகிறேன். நீங்கள் என்ன நின்றுக்கிட்டே காப்பி குடிக்கலான்னு இருக்கீங்களோ? உட்காருங்க, கொண்டு வந்து தரேன். ஐயோ, இந்த வீட்ல என்னதான் நடக்கு? வாயை திறந்து உண்மையை பேசுனா குத்தமா? எப்பா, அண்ணனும் தங்கச்சி ஒரே மாதிரி தான். என்னங்க முணுமுணுத்திட்டு இருக்கீங்க? என்ன? ஒன்னும் இல்லம்மா, சக்கரை கொஞ்சம் கம்மியா போடு, அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆ சிவா, நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. ஒரு வழியா பொண்ணு பார்க்க நாளைக்கு போக போறோம். ஐயோ, உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்க போறான்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் டா சிவா. என்னை காணாவிட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. அண்ணன் ஒரே சந்தோஷமா இருக்கா நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லி. எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கான்னு பார்ப்போம். தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா. ஏலே, கனவு காணாதுலே, கனவுலயே குடும்பத்தை நடத்திடுவோம் போல இருக்கே. நாளைக்கு பொண்ணு தானே பார்க்க போறோம், கல்யாணம் ஒன்றும் கிடையாது. அச்சிச்சோ, இவளா நல்லா வச்சு என்ன ஓட்டுவாளே, என்ன செய்ய? பார்த்துட்டாளா? ஆமா பிரதர், உன் மனசுக்குள்ள ஓடுனது நான் பார்த்துட்டேன். என்னலே கற்பனையிலே குடும்பத்தை நடத்திடுவோம் போல இருக்கு. நாளைக்கு பொண்ணு தான் பார்க்க போறோம், சரியா? தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? காஞ்சனா, சொல்லு, தெரிஞ்சிடுச்சா? அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்ததானே? ஆமா அம்மா தான் சொன்னாங்க. எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கு போன் போட்டு மாமா, பவித்ரா, அத்தைக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா. நாளைக்கு எல்லாரும் வர போறாங்க போல. என்ன காய் சொன்ன? மாமனுக்கு போன் போட்டு அம்மா சொல்லிடுச்சா? சோ, ஏன்னு சொல்லக்கூடாதோ? சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இல்ல, பவித்ரா விஷயம் தான் உனக்கு தெரியுமே. அவ தான் என்ன கல்யாணம் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு திரியறா. எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா அவளை பார்த்த மாதிரி இருக்கு, அவளை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. நான் எங்க அவளை கல்யாணம் கட்ட? இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. மாமா என் மேல கோவப்படுறாரு. அதான் எதுக்கு சொல்லணும்னு சொல்லி இருந்தேன். இனிமே நாளைக்கு வந்து மாமா தகராறு பண்ணுவாருன்னு நினைக்கியோ? அவர் போய் என்ன என்கிட்ட தகராறு பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் போ. சரியில்ல, காலேஜ்ல இருந்து வந்த பிறந்து ஒரே பசிக்கு, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சரி போ, அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு காஃபி போட்டு சொல்லு. சரிண்ணே. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்கு. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும். என்ன இது, வீட்ல வச்சிருந்த பணத்தை காணலையே. ஏ செல்வி, ஏம்மா சொல்லு. பானையில வச்சிருந்த பணம் எங்கடி? சீட்டு பணம் காணல. யார் எடுத்தது? மாத்தி கீத்தி வச்சிட்டியா? இல்லையம்மா, நான் எதுவும் பார்க்கலையே. நான் மாத்தி கூட வைக்கல, நீ தானே வச்ச பணத்தை. ஏய், அன்னைக்கு சீட்டு பணம் எடுத்துட்டு வந்து உன் கையில தானே கொடுத்தேன், நீ தானே வச்ச. ஆமாம்மா, பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தனால நான் தான் வச்சேன். திருப்பி நீ கேட்ட உன் கையில கொடுத்துட்டேன், நீ தான் எங்க வச்சிருக்கணும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருமா. நல்லா ஞாபகப்படுத்திட்டேன். நீ வச்ச இடத்துல பணத்தை காணையில, அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன் நானு. உன் அப்பா எதுனா குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பானோ? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. நாளைக்கு வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தா நான் கை செலவுக்கு என்ன செய்ய? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே.